جاد وعسى ربي التمام يا من صنعتم في الأرض نورا. الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم ارزقنا الإخلاص. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்காகவும் அதை கொண்டு நல்லமல்களை செய்து சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கல்வியை அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அதை தொடர்ந்து அமல் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி இஹ்லாஸோடு மேலும் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைத்து காரியங்களுக்கும் பாதுகாப்பு ஒன்றை செய்து கொள்கிறோம். எடுத்துக்காட்டு, குளிர்காலம். வெயில் காலத்திலிருந்து குளிர்காலம் வரப்போகிறது என்று தெரிந்தால் நம்மிடத்திலே ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அல்லது புதியதாக அந்த குளிரிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஆடையை நாம் என்ன செய்து கொள்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதே போன்றுதான் குளிர்காலத்திலிருந்து வெயில் காலத்திற்கு மாறும் பொழுது அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் என்ன செய்து கொள்கிறோம்? தேடி அமைத்துக் கொள்கிறோம். இது உலக ரீதியான தேவைகள். மேலும் பாதுகாப்பை தேடி நாம் என்ன செய்து கொள்கிறோம்? அதை எடுத்துக்கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் உடல் அளவில். அதே போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உடல் உயிரை போன்று தான், மாறாக அதை விட மிகச் சிறந்தது இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறும் பொழுது, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உயிர், உடைமை, செல்வம், குழந்தைகள் இவர்களை விட அவர்களுடைய மார்க்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? ரஅசுல் மால். நம்முடைய திஜாராவிலே எப்படி ஒரு மூலதனம் என்ற ஒரு அம்சம் இருக்குமோ, அது போய்விட்டால் அந்த வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, அப்படித்தான் ஒரு மனிதனுடைய மார்க்கம். இந்த நஷ்டம் உலக அளவில் இருக்கக்கூடிய நஷ்டம் அல்ல, மாறாக மறுமையையே பாலடிக்கக்கூடிய நஷ்டம். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆகையால் தான் ஒரு மனிதர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தன்னுடைய உடல், தன்னுடைய உயிர், தன்னுடைய செல்வம், தன்னுடைய குடும்பம் இவர்களை காட்டிலும் தன்னுடைய மார்க்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறிய முன்னுரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய கொள்கை என்ன சம்பந்தம்? இன்ஷா அல்லாஹு தஆலா அதை பற்றி நாம் விரிவாக இறுதியிலே பார்ப்போம். முதல் அம்சமாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் நேரடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றுக்கு போவதை விட அவர்களுடைய தாயாராகிய மிகச்சிறந்த பெண்மணியாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மேலும் அவருடைய பிறப்பு, அவர்கள் எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவுண்டானார்கள், இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தையும் பார்ப்பது என்ன நமக்கு அதிகமான கல்வியை கொடுக்கும். அதிலே சிறிய படிப்பினைகளும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பெண்களுடைய வரலாற்றுகளை என்ன செய்கிறான்? குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம்? யாருக்கு தெரியும்?
சில பெண்களுடைய வரலாறுகளை கூறுகிறான். எடுத்துக்காட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்தை கூறுகிறான். அதே போன்று மற்ற லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இப்படியாக பெண்களுடைய வரலாற்றுகளை கூறும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் பதிவு செய்கிறான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? அத்தியாயம் இருக்கிறது. சரி, அதை விட அஹ்சனத் ஃபர்ஜஹா அஹ்சன் தபாரக்கல்லாஹு ஃபீக். ஷேக் நல்ல பதில சொல்லியிருக்காங்க. இன்னும் விசேஷமான ஒரு விஷயம், பெண்களுக்கு. சரி, அடுத்தது அல்லாஹ் பெயர் கூறி சொல்லப்படக்கூடிய பெண்மணிகளிலே ஒருவர் தான் குர்ஆனிலே, அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இந்த காலத்திலே சுப்ஹானல்லாஹ் சில இடங்களுக்கு நாம் பயணம் செய்திருக்கிறோம். அங்கே பெயர்களை கேட்கும் பொழுது ஹாசித் என்றால் என்ன தெரியுமா? நேற்றைய தினம் படித்தோம், பொறாமைக்காரன், நஹூது பில்லாஹ். இன்னொரு பெயர் சாஹிர்னா என்ன? சூனியக்காரர். இன்னொருவர் முத்தஅப். என்னது? முத்தஅப்னா என்ன? கலைப்படையப்பட்டவர். இன்னொருத்தவர் அல்லது பெயரை நல்ல முறையில் வைப்பார்கள், முஸ்அப் என்று. கூப்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது முசாப் என்றால் ஏதோ முசீபத், அதாவது மரீத், எதனாலோ பாதிக்கப்பட்டவர். கண்ணியத்திற்குரியவர்களே, பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஃபேஷனாக இருக்க வேண்டும், யாருமே வைக்காத பேராக இருக்க வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? இப்படியான முறையிலே, வழிமுறையிலே நாம் இருக்கக்கூடாது. நமக்கென்று சில பெயர்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்ட பெயர்கள், நபிமார்களுடைய பெயர்கள் அல்லது சஹாபாக்களுடைய பெயர்கள் அல்லது நல்ல அர்த்தங்களை உடைய பெயர்கள், இதை எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்பது என்ன சிறந்தது? பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறக்கூடிய வசனங்களை பார்க்கும் பொழுது, ஓதி பார்க்கும் பொழுது அவ்வளவு அம்சமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், சுப்ஹானல்லாஹ். ஆகவே முதல் படிப்பினை, நாம் பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்த அர்த்தங்களை உடைய பெயர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த ஒரு பெண். அவர்களுக்கும் அவருடைய துணைவியருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனிலே கூறும்பொழுது, இது காலத் இம்ராஅத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன். யா ரப், நான், அதாவது இம்ரானுடைய மனைவியாகிய அந்த பெண்மணி அவர்கள் கூறினார்கள், ரப்பே, என்னுடைய இறைவனே, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை, அவர்கள் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செய்கிறார்கள்? நான் உன்னுடைய பாதையிலே என்ன செய்கிறேன்? நேர்ச்சை செய்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஃபலம்மா வதஅத்ஹா காலத் ரப்பி இன்னி வதஅத்துஹா உன்ஸா வல்லாஹு அஅலமு பிமா வதஅத் வலைஸ ذكر கல்உன்ஸா. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், பாருங்கள், அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் கண்டதை போன்று ஆண் குழந்தை அல்ல, மாறாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், என்ன? யா ரப்பி, நான் பெண் குழந்தையை ஈன்றெடுத்து விட்டேன். அல்லாஹ் அது பெண் குழந்தை என்பதை மிக அறிந்தவனாக இருக்கிறான். பிறகு அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், அந்த பெண்மணி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி சம்மைதுஹா மரியம, நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் சூட்டுகிறேன் யா அல்லாஹ். ஆகவே ஷைத்தானிடமிருந்து என்ன செய், இந்த குழந்தையும் இதனுடைய வழித்தோன்றலையும் பாதுகாத்துக்கொள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துவா கேட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன் வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா வகஃபலஹா ஜக்கரியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையிலே அதை என்ன செய்கிறான்? அங்கீகரித்துக் கொள்கிறான். அழகிய முறையிலே அதை வளர்த்து, மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கஃபாலத்திலே என்ன செய்கிறார்கள்? ஆக்கி கொள்ளும்படி அல்லாஹ் ஆக்குகின்றான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஒரு சிறிய அந்த வரலாற்றை ஒரு சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய நேரம் மிகச் சுருக்கமாக இருக்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நேரத்திற்கேற்றவாறு காரியங்களை அமைத்துக் கொள்வோம் பிஇذنில்லாஹில் கரீம். அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான் பாருங்கள். வைத் காலத்தில் மலாயிகா யா மரியமு இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வதஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன் யா மரியமு குனுதி லி ரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான் பாருங்கள். வைத் காலத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? கூறியதை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். யாரிடத்திலே? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. என்ன கூறினார்? யா மரியமு இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி, மரியமே உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். வதஹரகி, உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், மேலும் அனைத்து பெண்களை விடவும் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹுக்கு சிரம்பணிந்து ருக்கூ செய்து அவனை முற்றிலும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று மற்றொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது வ மரியம் பினத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். மரியம், இம்ரானுடைய மகளாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தனியாக எடுத்து நாம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? ஆண்களும் சரி பெண்களும் சரி அதில் இருக்கக்கூடிய ஃபவாயிதுகளை தனியாக பேச வேண்டும் அவர்களிலே, அமர்வுகளிலே. ஏன் அவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்திலே கற்பொழுக்கம் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த ஆண்கள் மற்றும் பெண்களை தவிர மற்றவர்களிடத்திலே மிக மோசமான நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் அந்த புலூக் அடையக்கூடிய நேரத்திலிருந்து மிக குறைவான நேரத்திலே என்ன செய்து விடுகிறார்கள்? பல தவறான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய பாவங்களிலே விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தங்களுடைய கற்பை பாதுகாத்தவர்களாக இருந்தார்கள். மேலும் அல்லாஹுடைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். ஆகவே கண்ணியத்திற்கு இப்படியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அனைத்து பெண்களை விடவும் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அவர்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறான். மேலும் அவர்கள் கற்பொழுக்கம் உள்ள பெண் என்று சாட்சி கூறியிருக்கின்றான். இப்படிப்பட்ட கற்பொழுக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூறப்படக்கூடிய இந்த சிறந்த பெண்மணியிடமிருந்து என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கிறான்? பெற்றெடுக்க வைக்கிறான். அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்தது விலாதத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அம்சம். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்பொழுது, இது காலத்தில் மலாயிகா யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின் மின்ஹு இஸ்முஹுல் மஸீஹு ஈசா இப்னு மரியம் வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வ மினல் முகர்ரபீன். வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা ويكلم الناس في المهد وكهلا ومن الصالحين. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மலக்கு வருகிறார். மரியமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறுகிறார். என்ன நற்செய்தி? ஈசா மஸீஹ் ஈசா இப்னு மரியம், இவரை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தியை கூறுகிறான். இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், இம்மையிலும் மறுமையிலும் கம்பீரம் உடையவர்களாக, மேலும் சிறு வயதிலேயும் மற்றும் அவருடைய வாலிப வயதிலும் கஹல், இந்த நேரத்திலும் பேசக்கூடியவராக, அல்லாஹ்விடமிருந்து அத்தாட்சி பெற்றவராக இருப்பார் என்று என்ன செய்கிறார்? அந்த மலக் இவர்களுக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். மேலும் சூரா மரியமிலே இன்னும் கூடுதலான சில விஷயங்கள் வரும். இப்படியாக மலக் அவரிடத்திலே பஷரன் சவியா, ஒரு ஆடவரை போன்று, வளர்ந்த ஆடவரை போன்று வரும்பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நான் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறிய பொழுது அவர்கள், நான் அல்லாஹ் உங்களிடத்திலே அனுப்பப்பட்ட, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்று கூறிவிட்டு இந்த செய்தியை கூறுகிறார். என்ன? ஈசா என்பவர் உங்களுக்கு பிறக்கப்படுவார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூஹிலிருந்து உங்களுக்கு ஊதுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அந்த கட்டளை மலக் என்ன செய்கிறார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகிறார். இப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்ப்பம் தெரிக்கிறார்கள். பிறகு அந்த
மக்களிடமிருந்து தனியே ஒதுங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த என்ன செய்கிறது, அதனுடைய வழி வரும் பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் என்ன செய்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தாங்கிக் கொண்டு அவருடைய கௌமிடத்திலே வருகிறார்கள். இப்பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக வரும் பொழுது அந்த மக்கள் கூறிய வார்த்தைகள் ஒரு சில என்னவென்றால், மா கான அபூகி இம்ரா சௌவின் வமா கானத் உம்முகி பகியா. மரியமே, யா உக்தா ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, உங்களுடைய தந்தை இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் என்ன மோசமான நபர் இல்லை, மேலும் உங்களுடைய தாயாரும் என்ன செய்யவில்லை, மோசமான நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை. இப்படியான ஒரு காரியத்தை செய்து வந்திருக்கிறீர்களே என்று கூறும் பொழுது ஃபாஷாரத் இலை, அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தையை நோக்கி செய்கை காட்டுகிறார்கள். அவர்கள் கூறினார்கள், அந்த மக்கள், காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, நாங்கள் எவ்வாறு தொட்டிலே அல்லது சிறிய தொட்டிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய பிள்ளை இடத்திலே நாங்கள் எப்படி பேச முடியும், கைஃப நுகல்லிம் என்று கூறும் பொழுது அடுத்த அம்சம் ஆரம்பமாகிறது. முதலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு, பிறகு அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாய்த்து கூறக்கூடியது, பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு, பிறகு என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாத்துகள். என்ன முஅஜிசாத்துகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அவர்களை அந்த குழந்தை பருவத்திலேயே பேச வைக்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா, قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் இதா கால குன் ஃபயகுன், அவன் கூறினால் குன் ஆகு என்றால் ஆகிவிடும். அப்படியாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிறு பிள்ளையாக அந்த குழந்தையை தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச செய்கிறான். பேசும் பொழுது அவர்கள் எதை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள், கால் இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து மேலும் மறுமையிலே மேலும் என்னை நபியாக ஆக்குவான். இது ஒரு முஅஜிஸா, இளம் பருவ அதாவது சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுது பேசியது. அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது, அன்னி அஹ்லுகு லகும் மினத் தீனி கஹைஅத்தி த்வைரி பிஇذنி வஅன்ஃபுகு ஃபீஹா ஃபயகூனு த்வைரன் பிஇذனில்லாஹ் வஉப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வஉஹ்யில் மௌதா பிஇذனில்லாஹ் وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அற்புதத்தை, நான் களிமண்ணில் இருந்து ஒரு பறவையை என்ன செய்வேன், ஆக்குவேன், பிறகு அதிலே ஊதுவேன், அது பறவையாக உயிர் பெற்று என்ன செய்யும், பறக்கும். அடுத்ததாக என்ன, உபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ், அல் அக்மஹ் பிறவி கூடுதல், பிறவியிலேயே கண் பார்வை அற்றவர்கள் தான் அல் அக்மஹ். அல் அப்ரஸ் வெண்குஷ்ட நோயாளி. இப்படிப்பட்டவர்களை நான் என்ன செய்வேன், குணப்படுத்துவேன். அதாவது பிறவி குருடர்களுக்கு கண் பார்வை கொண்டு வருவது கடினம். கடினம் என்றால் முடியாது, சாத்தியமற்றது. கண் பார்வை இருந்து கண் பார்வை போன மக்களுக்கு மீண்டும் அதை எடுத்து வருவது இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவத்தினால் சில கண்டிஷன்களை கொண்டு முடியும். ஆனால் பிறவி குருடர்களுக்கு முடியாது. முஅஜிஸா, அல்லாஹ்வுடைய அற்புதம். இறந்தவர்களை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்வேன், நான் உயிர் கொடுப்பேன். யாருடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. பிறகு மேலும் நீங்கள் உண்ணக்கூடியவை மீதம் எடுத்து உங்களுடைய வீட்டிலே வைத்திருக்கக்கூடியவையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்று இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே கூறுகிறார்கள். இதுவும் என்ன, ஒரு முஅஜிஸா. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்து வந்த நபிமார்களுக்கு என்ன செய்தான், முஅஜிஸாக்களை கொடுத்தான். அப்படியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறுபிள்ளையிலே பேச வைத்தது, மேலும் மருத்துவத்தை, அதாவது அந்த பிறவி குருடர்களுக்கும் வெண்குஷ்ட நோய் பிடித்தவர்களுக்கும் ஷிஃபாவை கொடுத்தது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, இறந்தவர்களை உயிர் பெற்று வைத்தது, அவர்கள் உண்ணக்கூடியது, வீட்டிலே வைத்திருந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடிய அம்சத்தை என்ன செய்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். இது முஅஜிஸா. இதே போன்றுதான் அந்த ஹவாரியுன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்ற ஹவாரியுன்கள், ஹல் யஸ்ததி ரப்புக அன் யுனஸ்ஸில மாஇதத்தம் மினஸ் ஸமா, உங்களுடைய ரப்பால் மாஇதா அதாவது உணவு தட்டை வானத்திலிருந்து இறக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர்கள் மறுக்க வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை, மாறாக அதை கொண்டு அவர்களுடைய உள்ளம் சாந்தி பெற வேண்டும் என்று அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையைத்தான் உரைக்கிறார் என்பதை அவர்கள் இன்னும் நம்ப வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் قال عيسى اللهم ربنا انزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لاولنا واخرنا آية منك وارزقنا وانت خير الرازقين. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் என்னுடைய இறைவனே, வானத்திலிருந்து எங்களுக்கு என்ன செய், உணவு தட்டை இறக்குவாயாக. அது எங்களுக்கும் முன் சென்றவர்களுக்கும் எங்களுக்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு ஈதாக அமையும், மேலும் உன்னிடமிருந்து ஒரு ஆயத்தாக அது ஏற்படும். ஆகவே உணவளிப்பவர்களே நீதான் மிகச் சிறந்தவன், எங்களுக்கு உணவளிப்பாயாக என்று கூறினார்கள். அதை அல்லாஹ் அங்கீகரித்து உணவு தட்டை இறக்கினான். இவைகள் எல்லாம் முஅஜிஸாக்கள், அற்புதங்கள், கண்ணியத்திற்குரியவர்கள். அடுத்ததாக மிக முக்கியமான அம்சம், அதாவது இந்த வாழ்க்கையுடைய விஷயத்திலே கொஞ்சம் அந்த டாபிக்காக புரியும் பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா. இந்த தாவா, இந்த விஷயத்திலே நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கும் நான் முதலிலே கூறிய அம்சத்திற்கும் இறுதியாக வரக்கூடியதற்கும் மிக முக்கியமான தொடர்புகள் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாவா எதுவாக இருந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் قال இன்னி அப்துல்லாஹ், முதல் அம்சமாக அவர் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று தன்னை என்ன செய்தார்? மக்களுக்கு மத்தியிலே காண்பித்தார். அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை என்று கூறினார். அடுத்ததாக அவருடைய தாவா எதுவாக இருந்தது? லக்கத் கஃபர அல்லதீன قالوا ان الله هو المسيح ابن مريم وقال المسيح يا بني اسرائيل اعبدوا الله ربي وربكم. அல்லாஹ் கூறுகின்றான் பாருங்கள், ஈசா அல்லாஹ் என்று யார் கூறினார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள். மாறாக ஈசாவோ என்ன செய்தார் என்றால், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய சந்ததியர்களே, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், என்னுடைய ரப் உங்களுடைய ரப், அவன்தான் என்னுடைய ரப் உங்களுடைய ரப், அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று. இது அவர்களுடைய தாவாவாக இருந்தது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை? என்னை வணங்குங்கள் என்று கூறி காட்டவில்லை. அந்த மக்களிடத்திலே என்னை வணங்குங்கள் என்று கூறி வரவில்லை. இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வை வணங்குங்கள், என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவன் அவன் என்று இந்த தாவாவை, இந்த சிறந்த மார்க்கத்தை, ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த ஏகத்துவத்தின் காரணத்தினால் கொல்ல வேண்டும் என்ற சூழ்ச்சி. ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சூழ்ச்சி அதைவிட மிக பெரியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துகிறான், அல்லாஹ் உயர்த்துகிறான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது, وقولهم إنا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மறுக்கின்றான். அவர்கள் கூறினார்கள், அவர்களுடைய பேச்சுகளிலே இருந்தது என்னவென்றால், நிச்சயமாக நாங்கள் மசீஹ் என்ற ஈசா இப்னு மரியமை கொலை செய்தோம். அல்லாஹ் பதில் கூறுகிறான், وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم. அவர்கள் கொலை செய்யவில்லை, அவர்கள் அவரை அந்த சிலுவையிலும் அடையவில்லை, மாறாக அப்படியாக காட்டப்பட்டது. வைன்னல்லதீன இக்தலஃபூ ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின் மா லஹும் பிஹி மின் இல்ம் இல்லா இத்திபாஅ ظن வமா கதலூஹு யகீனா. அல்லாஹ் மீண்டும் அதை கூறுகிறான், யார் இப்படிப்பட்ட விஷயத்திலே முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் டவுட்டிலே இருக்கிறார்கள், சந்தேகத்திலே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே புர்ஹான், இல்ம், ஆதாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் இருக்கவில்லை என்று கூறுகின்றார். பிறகு வமா கதலூஹு யகீனா,
அவர்கள் நிச்சயமாக திட்டவட்டமாக என்ன செய்யவில்லை, அவரை கொலை செய்யவில்லை. பிறகு எங்கே பர்ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, மாறாக அல்லாஹ் தன்னிடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினான். எப்படி உயர்த்தினான்? அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார், அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இப்படியாக ஈமான் கொள்வது நம்முடைய நம்பிக்கையிலே மிக முக்கியமானது கண்ணியத்திற்குரியவர்களே. இதற்கும் ஒரு விடை இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இறுதியிலே பார்ப்போம். இந்த காரியத்தை ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார்கள் என்று இங்கே பதிவிடுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை, வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி ஃபலா தன்தருன்ன பிஹா வத்தபிஊன் ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அவருடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை, வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, நிச்சயமாக மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஃபலா தன்தருன்ன பிஹா, நிச்சயமாக அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை சந்தேகிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதே போன்றுதான் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ ஹத்தா யன்ஸில அல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம். மறுமை நாள் நிறைவே, அதாவது ஏற்படாது. எதுவரை என்றால் ஹகமன் முக்ஸிதா வ இமாமன் அத்லா, அதாவது நீதமான நீதிபதியாகவும் ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது அதுலாக ஆட்சி செய்யக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அவர் என்ன செய்வார், ஃபயக்ஸிரு அஸ்ஸலீப், அவர் அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, சிலுவை, அதை உடைப்பார். வயக்துலுல் ஹனாஸிர் அல் ஹன்ஸீர், அவர் பன்றியை கொல்வார். பன்றியை கொல்வார் என்றால் மக்களுக்கு மத்தியிலே அதை சாப்பிடுவதை ஹராமாக்குவார். மக்கள் அதை சாப்பிடுவதை புசிப்பதை நிறுத்திவிடுவார்கள். வயதஉ அல் ஜிஸ்யத, ஜிஸ்யா என்ற அந்த டாக்ஸை என்ன செய்வார், அவர் ஒழிப்பார். ஏன், மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்பார்கள். பிறகு அவர் என்ன செய்வார், இந்த உலகத்திலே ஆட்சி ஆள்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி கூறுகிறார்கள். மேலும் யஃபீதுல் மா ஹத்தா லா யாஹுதஹு அஹத், மேலும் பணம் நிரம்பி வழியும், செல்வங்கள் நிரம்பி வழியும், அதை பெறுவதற்கென்று ஒரு மிஸ்கீன் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது இப்னு மாஜாவிலே பதிவு பண்ணப்பட்ட ஹதீஸ். ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று கூறியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலும் இப்படியான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சிறிய மாற்றங்களோடு. அலா குல்லி ஹால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவது மறுமையுடைய ஒரு அடையாளம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடையாளங்களிலே பெரிய அடையாளம், அடையாளங்களிலே பெரிய அடையாளம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கப்பட்டது, அவருக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, அவருடைய தாவா எதுவாக இருந்தது, அவர்கள் உயர்த்தப்பட்டது, அவர்கள் மறுமையுடைய நெருக்கத்திலே இந்த உலகத்திலே வந்து எப்படி ஆட்சி செய்வார்கள் என்பது, இவைகளை பார்த்தோம். அடுத்தது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்க வைத்து நாளை மறுமையிலே ஒரு காரியத்தை பற்றி அவரிடத்திலே கேட்பான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், அலீம் ஹபீர் சுப்ஹானஹு வ தஆலா, அனைத்தையும் நுட்பமாக அறியக்கூடியவன் ரப்புனா சுப்ஹானா. இருந்த போதிலும் நாளை மறுமையிலே இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِنْ دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِنْ كُنْتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَهُ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ. நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பாருங்கள், நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான், ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகனார் ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் உங்களுடைய மக்களிடத்திலே கூறினீர்களா, என்னையும் என்னுடைய தாயையும் வணங்கக்கூடிய இறைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களுடைய கூட்டத்தினரிடத்திலே கூறினீர்களா என்று. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதை, ஏகத்துவத்தை பரப்புவதற்காக வந்த அந்த நபிமார்களிலே ஒரு சிறந்த நபி தூதர் கூறுவார், சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், எனக்கு
தகுதியற்ற ஒன்றை நான் எப்படி கூற முடியும் யா ரப்? நான் அப்படி கூறியிருந்தால் நீ அதை நன்கு அறிந்திருப்பாய். என்னுடைய உள்ளத்திலே இருப்பதை நீ நன்கு அறிவாய், உன்னுடைய உள்ளத்திலே இருப்பதை நான் அறிய மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், தௌஹீத், அல்லாஹ் அஸமத்துல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. தன்னுடைய அந்த தன்னுடைய நக்ஸை என்ன செய்கிறார்கள்? ஒத்துக்கொள்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் நக்ஸை உடையவன், நுக்சானை உடையவன், நீ கமால், நீ பரிபூரணத்தை உடையவன் யா ரப். உன்னுடைய உள்ளத்திலே இருப்பதை நான் அறிய மாட்டேன். என்னுடைய செயல்களை, என்னுடைய உள்ளத்தை இருப்பதை நீ அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறாய். ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுவார்கள், நீ எனக்கு எதை ஏவினாயோ, அதாவது உன்னை வணங்க வேண்டும் என்று ஏவினாயோ அதைத்தான் அவர்களிடத்திலே கூறினேன். நான் அவர்களோடு இருக்கும் வரை நான் சாட்சியாளனாக இருந்தேன். எப்பொழுது நான் அவர்களை, நீ எப்பொழுது என்னை உயர்த்தி விட்டாயோ, பிடித்து கொண்டாயோ, அதற்கு பிறகு நீ அவர்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் என்று அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இந்த அம்சங்கள் தான் நமக்கு கண்ணியத்திற்குரியவர்களே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் அவருடைய தாயாரை பற்றி வரக்கூடியது. மேலும் அவருடைய தாயாரை பற்றி வரக்கூடியது. இப்பொழுது நாம் முதல் உரையை, அந்த சிறிய உரையை கூறினோம். மேலும் நடுவிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட அந்த அம்சத்தை கூறினோம். இப்பொழுது அதை பற்றி வரும்பொழுது சுப்ஹானல்லாஹ், இன்றைய காலகட்டத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வணங்கப்பட்டு கொண்டும் அவருடைய தாயாரும் வணங்கப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய ஷிர்க், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய, மன்னிப்பே கொடுக்காமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஷிர்க்கை அந்த மக்கள், அதாவது இந்த உலகத்திலே ஒரு கணிசமான மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வணங்கி. மாறாக அவர்களோ அல்லாஹை வணங்கும்படியாகவும் நாங்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் என்றும் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதற்குத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்முடைய அகீதா என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்த மார்க்கம், இந்த தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தௌஹீதை, ஏகத்துவத்தை போற்றுவிப்பதற்காக வந்த அந்த ரசூலை, மிகச்சிறந்த மனிதரையே இறைவனாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் அகீதா இல்லாததின் காரணத்தினால். அகீதாவை விளங்கவில்லை, படிக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டும் கூட இந்த விடயங்களை தெரியாமல், சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு மக்கள், பாமர மக்கள் நம்முடைய இஸ்லாமிலே இருக்கிறார்கள் என்றால், நமக்கு நாம் எப்படி அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறோமா அதே போன்றுதான் நசாராக்கள் ஈசாவை வணங்குகிறார்கள். அதே போன்றுதான் மற்ற மதத்தினர் அவரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹோடு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய இணை வைப்பு. ஏன்? கலிமா என்ற அந்த ஷஹாதாவை தெளிவாக விளங்கவில்லை. லா இலாஹ நஃபி இல்லல்லாஹ் அல் இஸ்பாத். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்துமே வணங்குவதற்கு தகுதியற்றவை என்று முதலில் மறுத்தல். அடுத்ததாக அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று உறுதிப்படுத்துதல். மறுத்தல், உறுதிப்படுத்துதல், இவை இரண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கலிமா எடுத்துக் கொள்ளப்படும், அவர் முஸ்லிம் என்று அங்கீகரிக்கப்படுவார். யார் ஒருவர் நாம் அல்லாஹ்வை வணங்குவதை போன்று நசாராக்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள், அவர்கள் கலிமாவை நாவினால் கூறினாலும் அதை கொண்டு எந்த பயனையும் மறுமையில் பெறமாட்டார்கள். இதற்காகத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய இந்த மார்க்கத்தை, தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? இந்த விடயத்திலே தவறு இழைத்தால் என்றால், இந்த விடயத்திலே குறிப்பாக தௌஹீதுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே யார் ஒருவர் பிழை இழைக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ, அல்லாஹு அக்பர், பெரும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். பெரும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் கண்ணியத்திற்குரியவர்களே. மேலும் நஷ்டங்களை பொறுத்தவரையிலே யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அதே இணை வைப்பிலேயே மரணிக்கிறாரோ, 4 அல்லது 5 நஷ்டங்களை அறிஞர்கள் கூறுகிறார். 4 அல்லது 5 நஷ்டங்கள். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். அதை தவிர இருக்கக்கூடிய பாவங்களை தன் நாடியோருக்கு மன்னிக்கிறான். ஆகவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது.
இரண்டாவது, இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். நிச்சயமாக யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் என்ன, அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும். இரண்டாவது அம்சம் என்ன, சொர்க்கம் ஹராமாக்கப்படும், ஒரு பொழுதும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார். மூன்றாவது, அவருடைய சென்று சேரக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நான்காவது என்ன, லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரின். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் அல்லாஹ் உங்களுடைய அமலை என்ன செய்து விடுவான், அழித்து விடுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே அவர் எவ்வளவு அமல்களை செய்திருந்தாலும் சரி, இரவு முழுக்க வணங்கி பகல் முழுக்க அல்லாஹ்வுக்கு நோன்பு நோற்று தன்னுடைய சொத்துக்களை மாறி விளைத்து, சரியா, இப்படியான இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை அவர் வணங்கி இருந்து அல்லாஹ்வுக்கு ஒரு இணை வைப்பை கற்பித்து மரணித்திருந்தால் அவருடைய இந்த அமல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும், பயனடைய மாட்டார். இப்படியான நாசங்கள் யாருக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுக்கு இணை வைத்து அதிலே மரணிக்கக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களிலே சில பேர் சுப்ஹானல்லாஹ் இந்த அடிப்படைகளை அறியாமல் எப்படியான கேள்விகளை கேட்பார்கள் என்றால், கேக்கை சாப்பிடலாமா கொடுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை பற்றி கூறும் பொழுது குறிப்பாக இந்த விஷயத்திலே வகாலு தகத ரஹ்மான் வலத லகத் ஜிதும் ஷையன் இத்தா தகாது السماوات يتفطرن منه وتنشق الارض وتخر الجبال هدا ان دعوا للرحمن ولدا وما كان ينبغي للرحمن ان يتخذ ولدا. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இதை பற்றி கூறும் பொழுது ரஹ்மான் தனக்கு பிள்ளையை எடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய அபாண்டத்தை அவன் மீது கூறுகிறார்கள். இதன் காரணத்தினால் வானங்கள் கிழிந்து பூமி வெடித்து பிளந்து மேலும் மலைகள் இடிந்துவிட நொறுங்குகின்றன. ஏன்? ரஹ்மான் தனக்கு வலதை, தனக்கு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் கூறுவதின் காரணத்தினால். எந்த அளவுக்கு மோசமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் தினம் என்று அல்லாஹ் பிள்ளையை எடுத்துக்கொண்டான், இவர் அல்லாஹ் என்று அவர்கள், அதாவது வணங்கப்படக்கூடியவர் என்று, இறைவன் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கொண்டாடி நம்மிடத்தில் இனிப்பு பண்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு முஃமினுக்கு வேதனை இருக்க வேண்டும். என்ன வேதனை இருக்க வேண்டும்? அல்லாஹ் எவ்வாறு இதை கண்டிக்கிறான்? அதை நாம் எந்த அளவுக்கு என்றால், கேட்கை விடுங்கள், இவர் மெசேஜ் அனுப்புவது, வாழ்த்து செய்தி அனுப்புவது. அந்நியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், எதை வாழ்த்தி நாம் செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம்? நீங்கள் கூறக்கூடியது சரிதான், இது சரிதான், அல்லாஹ் பிள்ளையை எடுத்துக்கொண்டான், அவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கப்படக்கூடியவர், சரிதான் நீங்கள் கூறுவது என்று வாழ்த்து செய்தி அனுப்புவது. எவ்வளவு பிழையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே! எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம் இது! ஆனால் இதை பற்றி விளங்காமல், தெரியாமல், சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட பெரும் பாவத்திலே நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விடயங்களிலே நாமும் தெளிவு பெற்று, நம்முடைய குடும்பத்தினரும் தெளிவு பெற்று, நம்முடைய சகோதர சகோதரிகள் தெளிவு பெற வேண்டும். இப்படிப்பட்ட பண்டிகை காலங்களிலே நாம் என்ன செய்யக்கூடாது? அதிலே கலந்து கொள்வதோ, அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஜியாரத் செய்வது. சில பேர் புரிந்து வைத்து, நம்முடைய அக்கீதாவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரியும் இது மோசமானதுதான் என்று. ஆனால் என்ன உலக ஆசை, அந்த இடம் எப்படி இருக்கும், லைட் செட்டிங் போட்டிருப்பாங்களே, இந்த காரியங்களை விற்பாங்களே என்று என்ன செய்வார்கள்? போவார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், எனக்கு தெரிந்த எம்மன் நாட்டிலிருந்து வந்த ஒரு ஷேக், அவர் ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு சிலையை பார்த்து மயக்கம் அடைந்து விட்டார்கள். என்ன மயங்கி விட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு இப்படியாக இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று. நமக்கு இணை வைப்பு என்பது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக பாரதூரமான விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இணை வைப்பிலிருந்து நாம் முற்றிலும் தூரமாகிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடாது, அப்படிப்பட்ட பண்டிகைகளுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பக்கூடாது. மேலும் இதை பற்றி நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கல்வியை கொடுக்க வேண்டும். அல்லது கல்வி படித்தவர்களிடத்திலே அவர்களை கொண்டு சென்று இதை பற்றின தெளிவை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்டவாளிகளிலே ஒருவராக அவர் ஆகிவிடுவார்கள். நேற்றுக்குரியவர்கள்
ஆகவே இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அவருடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றின இந்த வாழ்க்கையினுடைய சிறிய சுருக்கமான உரை. இதில் இருக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்க கல்வியை கொடுப்பானாக, அதனுடைய விளக்கத்தை கொடுப்பானாக. மேலும் தௌஹீதிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட செய்தியை பற்றி இன்று முஸ்லிம்களிடத்திலே ஒரு கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்படவில்லை, மாறாக அவர் காஷ்மீர் சென்று அங்கே என்ன செய்தார், மரணித்து விட்டார், அவருடைய அந்த கபர் காஷ்மீரிலே இருக்கிறது என்று ஒரு கூட்டத்தின் இடத்திலே ஒரு அகீதா இருக்கிறது. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அவர்கள் பதிலளிக்கும் பொழுது, யார் குர்ஆனிலே வரக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துகளுக்கு எதிராக இந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்படவில்லை, அவர் மரணிக்கப்பட்டு விட்டார், அவருடைய கபர் இந்த இடத்திலே இருக்கிறது என்று யார் நம்புகிறாரோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்தவர் ஆவார் என்று இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தூதர், அவருடைய தாயார் சிறந்த பத்தினி, அவரும் ஒரு நல்ல சிறந்த பெண்மணி. அவர்கள் இந்த ஏகத்துவத்தின் பால் இருந்தார்கள், மக்களை தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சதி செய்த போது அல்லாஹ் அவரை உயர்த்தினார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுமையுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறார்கள். வருவார்கள், அந்த சிலுவையை உடைப்பார்கள், மேலும் அனைவரும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். பிறகு அல்லாஹ் அவரை மரணிக்க வைப்பான். நாளை மறுமையிலே இவர்களை பற்றி அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான். இதுதான் நம்முடைய அகீதாவாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்திலே உறுதியை தந்தருள் புரிவானாக. மேலும் கொள்கையிலே சிறந்த விளக்கத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.